வணக்கம் மக்களே! ஜூலை 8 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இவங்களோட எஸ்டிமேட்டட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 38% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ்ல 35% இன்க்ரீஸும், இந்த இன்க்ரீஸ் வந்து 14% ஆஃப் கன்சாலிடேட்டட் க்ரோத்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ்ல 30% க்ரோத்தும், கேண்டரி பிஸ்னஸில் 112% வந்து இயர் ஆன் இயர் வைஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவங்க ஷாப்ஸ் எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 12 கல்யாண் ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூடவே 5 கேண்டரி ஷோரூம்ஸ் இந்தியாவில் இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குளோபல் நெட்வொர்க்கில் பார்க்கும்போது ஜூன் 30 டேட்டா படி இவங்க 524 ஷோரூம்ஸ் குளோபலி இவங்க ரன் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து சிட்டி இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 750 சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் இவங்க டார்கெட்டாக 480 சொல்லியிருக்காங்க. இவங்களும் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. பேஎஸ் கிராப் இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த டீலோட சைஸ் 5.35 மில்லியன் ஷேர்ஸு. இது டோட்டல் ஈக்விட்டியில் 11.9% இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் அவங்களோட ப்ரமோட்டர் என்டிட்டிக்குள்ளேயே வந்து நடந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ 2207 crores இருக்குது. ஒரு ஷேருக்கு 4122ங்கிற விதமாக இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இவங்களோட ஜெர்மன் பேரண்டான பேயர் ஏஜி இவங்க தான் பையராக இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்டேக் இப்போ 8.43%லேருந்து 20.34% அதிகரிச்சிருக்கு. பேஎஸ் கிராப் சயின்ஸ் கிட்ட இருந்து தான் இவங்க இதை வாங்கியிருக்காங்க. ஆர்கிட்ஸ் ஃபார்மா இவங்க $178 million ஒரு லைசன்சிங் அண்ட் சப்ளை டீலில் கையெழுத்திட்டிருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஃபார்மா சின்டெக்குங்கிற நிறுவனத்தோட. இது மூலமாக இவங்க இது 10 இயர்ஸ்க்கான லைசன்சிங் டீலாக இருக்குது. இது மூலமாக இவங்களோட ஆன்டிபயோட்டிக் ட்ரக்காக இருக்க எக்ஸ்பிளி லைஃப் பெப் இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கான டீலில் வராங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. டிவிஎஸ் இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னைக்கு கையெழுத்திட்டிருக்காங்க. இது மூலமாக இவங்களோட டிவிஎஸ் கிங் கார்கோ ஹெச்டி எலக்ட்ரிக் கார்கோ வெஹிக்கல்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஐஓசியோட கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்பிஜி சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூஷனை இவங்க இந்தியா ஃபுல்லாக இது மூலமாக கொண்டு வருவாங்க. எல்ஐசி இவங்களோட Q1 அப்டேட் பார்க்கலாம். இது 16.6% இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் இந்த குவார்ட்டருக்கானதில் இவங்களோட பிஸ்னஸ் ப்ரீமியம் கலெக்டட் இது வரைக்கும் 1.09 lakh crore இருந்திருக்கு இந்த குவார்ட்டர்லன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு 8% ஒரு டவுன்ஃபாலை பார்த்துருக்கு. இதுக்கு காரணமாக இவங்களோட எம்டி அண்ட் சிஇஓவா மிஸ்டர் மகேஷ் பாய் அவர்களை வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவரோட பதவிக்காலம் 3 years வந்து இருக்கும். இது எஃபெக்டிவ் அக்டோபர் 1லேருந்து. இப்போ கரண்டாக இவர் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருக்கார் கெனரா பேங்க்கில். ஸோ கெனரா பேங்க் ஒரு பிஎஸ்யூ பேங்க்குங்கிற காரணத்தினால ஸோ தொடர்ந்து இந்த நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டவுட் வந்ததுனால இன்னைக்கு ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸ் அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் இவங்க 20 நியூ ஹோட்டல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் 11 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ 645 இருக்குது குளோபலி. தாஜ் ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும் 150+ ஹோட்டல் மைல்ஸ்டோன்ஸை வந்து இவங்க கடந்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் இவங்க ப்ராஜெக்ட் கருடுக்கு கீழே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டாடா நெக்ஸானை வந்து மிட் 2027 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து மாடிஃபைடு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் X1 பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அப்கிரேடட் டிசைன், இது அப்டேட்டட் பெட்ரோல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் பவர் இந்த மாதிரி செக்டார்லேயும் வந்து இது அப்கிரேடட் வெர்ஷனை இவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்டாச்சி இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயூல சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இவங்க 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போடுறாங்க. இவங்களோட போரூரில் இருக்க குளோபல் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சென்டர்லையும் செங்கல்பட்டில் இருக்க ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவோட எக்ஸ்பென்ஷனுக்காக. ஸோ இது மூலமாக 1000 ஜாப்ஸ் வரைக்கும் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 to 5 yearsல. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக டெக்னாலஜியும் வந்து பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
பிசி ஜுவல்லர்ஸ் இவங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் குவார்ட்டரில். அதுக்கான ஒரு விதமாக இப்போது 2 பேங்கிங்கில் இருந்த 2 கடன்களை வந்து இவங்க அடைச்சிருக்காங்க, 2 பேங்க் கடனை. ஸோ 100%யும் வந்து இவங்க கடன் அடைச்சிட்டு சொல்லியிருக்காங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக. இது மூலமாக இவங்களோட டெப்ட் ஃப்ரீ ஸ்டேட்டஸை வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 14 பேங்க்ஸில் வந்து கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் இவங்களோட ப்ரீமியம் பிராண்ட் வெல்கம் ஹோட்டலை மைசூரில் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்காக இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்டை சுமேரு ஹாஸ்பிட்டாலிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்க. இது 99 ரூம்ஸ் கொண்ட ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இது வெல் அப்பாயிண்டட் கெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஸ்யூட்ஸ் கொண்டதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலிந்த் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட்டும். இவங்களோட ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாற்றுறாங்க. போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா போனஸ் 1:2 ரேஷியோவில் 2 ஸ்டாக் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து போனஸாக கிடைக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 24 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விப்ரோ இவங்களோட Q1 ரிசல்ட்ஸை ஜூலை 16 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூடவே இவங்க டிவிடெண்ட் குறித்தான முடிவையும் அறிவிப்பாங்க. ஏஞ்சல் ஒன் இவங்களோட போர்டு மீட்டிங் ஜூலை 50ல் இருக்குது. இதில் இவங்க Q1 ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 21 அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பைஸ் ஐலாண்ட் 60 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. கோடெக் பேங்க் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 65 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 17. குசும்கர் ஐபிஓ இந்த ஐபிஓ பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்களோட லேட்டஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 38% பாசிட்டிவ்ல இருக்குது. கல்ட் ஃபிட் இந்த ஐபிஓட சைஸ் 4000 crore வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க செபிக்கு டிராஃப்ட் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இது 3500லேருந்து 4000 crore வரைக்கும் இந்த ஐபிஓ சைஸ் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 950 crores ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக இவங்க 17.86 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. இதில் ஆக்டர் ஹிருத்திக் ரோஷன் இவர் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க 6.33 lakh ஷேர்ஸை வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா இது 742 crore ஐபிஓ ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 7% பாசிட்டிவ்ல இருக்குது. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த ஐபிஓ ஜூலை 9லேருந்து 13 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக்கோட ப்ரைஸ் 250. இவங்க 11 lakh ஈக்விட்டி ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக இவங்க 27.6 crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 15. ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. டீம் லீஸ் சர்வீசஸ் இந்த பைபேக் 238 crore ஒர்த்தானது. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1600 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸாக. ரெக்கார்ட் டேட் ஜூலை 3 இருந்தது. இந்த பைபேக் ஜூலை 9லேருந்து 15 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 14:53. 53 ஷேர் வச்சுருந்தா 14 ஷேர் பைபேக் பண்ணுவாங்க. ஜென்ரல் கேட்டகரி 14:163. 163 ஷேர் வச்சுருந்தா 14 ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. ரோலெக்ஸ் ரிங்ஸ் இவங்களோட பைபேக் ப்ரைஸாக 180ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸோட என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 26:327. ஜென்ரல் கேட்டகரியில் 12:157 இருக்குது. இது ஜூலை 9லேருந்து ஜூலை 15 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இவங்களுக்கு கூடுதலாக 65 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி போர்ட் கிட்டேருந்து 3000 சோலார் வாட்டர் பம்பிங் சப்ளைக்காக. இது PM குசும் ஸ்கீம் கீழே வருது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.